ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கல்லூரி மாணவர்களை மையப்படுத்திய சர்ச்சைகள் ஓய்ந்த பாடில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கல்லூரிகள் சில நாட்களுக்கு முன்புதான் திறந்தன. திறந்த வாரம் முதலே இன்று வரைக்கும் தொடர்கின்றன மாணவர்களை மையப்படுத்திய சர்ச்சை. பஸ் டேங்கிற பேர்ல இல்ல ரெண்டு கல்லூரி மாணவர்கள் ரெண்டு குழு மாணவர்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய மோதல்கள், இதனால் பொதுச்சத்துகளுக்கு ஏற்படக்கூடிய சேதங்கள், இதனால் எழுந்த சர்ச்சைகள், இவற்றையெல்லாம் இன்று நேற்றல்ல, இந்த ஆண்டு போன ஆண்டல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கல்லூரியில ஒரு மாணவர் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போறாரு, அது பிடிபடுது. இன்னொரு கல்லூரியில மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க நிர்வாகத்தோட. சில இடங்கள்ல வன்முறை சம்பவங்களை அடிக்கடி பார்க்கிறோம். இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நம்முடைய சில தொடர் கேள்விகளை, தொடர் அச்சங்களை, தொடர் வருத்தங்களை ஏற்படுத்துகிறது. மாணவர்கள் தடம் மாறுறாங்களா, இல்ல நிர்வாக ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய போராட்டங்கள் இல்லாட்டி அதற்கான பிரச்சனைகள்ல நிர்வாக தரப்பில் அரசு தரப்புல வேறு சில காரணிகளும் பார்க்க வேண்டி இருக்கிறதா? இந்த வன்மம் புகுந்திருக்கிறது. இந்த ஒரு வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன, சர்ச்சைகள் அதிகரிக்கின்றன. குறிப்பாக சென்னையில பல கல்லூரிகள்ல பார்க்கின்றோம். இந்த கல்லூரிகளுக்குள் புகுந்த வன்மம் காரணம் யார் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குநராக இருந்த திரு முத்துவீர கணபதி அவர்களும், அதே போல ஒரு கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர் திரு சுரேந்தர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு சுரேந்தர் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கல்லூரியில ஒரு உள்ளிருப்பு போராட்டம், மாணவர்கள் சிலர் கூடி போராட்டம். இந்த போராட்டத்துல சில காரணங்கள்ல வைத்த காரணங்கள் சில வியப்பை ஏற்படுத்துது. ஐடென்டி கார்டு போட்டுட்டு வர சொல்றாங்க, அதுக்காக செக் பண்றாங்க, லேட்டா வந்தா உள்ள விட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் நிக்கு. இதெல்லாம் போராட்டத்தை முன்வைக்கிறதுல ஒரு காரணங்கள்ல இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு காரணமா சொல்லப்படுது. இதெல்லாம் வியப்ப மட்டும் இல்ல, அதிர்ச்சியும் ஏற்படுத்துது. இதெல்லாம் ஒரு பேசிக் டிசிப்ளினரி இஷ்யூஸ். இது சர்வதேச அளவுல கல்லூரிகளுக்கு, அலுவலகங்களுக்கு ஐடென்டி கார்டு போட்டுட்டு போகணும், டயத்துக்கு போகணுங்கிறது சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய விஷயம், அடிப்படையான விஷயம். இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு இல்லாட்டி இதுல இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் எடுத்து போராடுவது அப்படிங்கிறது வேவி ஹெட்டிங். சார், நாங்க இந்த ஐடி கார்டு போட மாட்டோம்னு சொல்ல சார், எங்களுக்கு குத்துருக்காங்க, அதை நாங்க போடுறோம். பட் என்ன ரெகுலரா எங்களால 9 மணி காலேஜுக்கு வர முடியல. ஒரு நாள் இப்ப 365 நாள் காலேஜ் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் இருக்குன்னா அதுல 365 நாளும் உங்களுக்கு கரெக்டா வர முடியாது சார். என்னைக்குன்னா ஒரு நாள் எங்களுக்கு பர்சனல் வேலைங்க இருக்கு, அதனால நாங்க வெளியே போயிட்டு காலேஜுக்கு ஒரு நாள் 9 ஒரு ½ அன் அவர் லேட்டா கூட வர சுச்சுவேஷன்ஸ் வருது சார். அந்த நேரத்தில் நாங்கள் ½ அன் அவர் லேட்டா வரும்போது என்ன ஆகுதுன்னா, காலேஜ் என்ட்ரன்ஸ்ல செக் பண்றாங்க, ஏன் லேட்டா வர, இந்த ரீசன் கேட்கறாங்க. இனிமேல் ரீசன் சொல்றோம், பட் அதை அவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது ஐடி கார்டு எங்க எடுத்து கொடுக்குறோம். அன்னைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டே லேட்டா வரும்போது நாங்கள் ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறோம் சார். அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஹெச்ஓடி கிட்ட போய் வாங்கிக்கோ, உங்க டிபார்ட்மெண்ட்ல இங்க கேட்க கூடாது, இங்க வா புடிங்கிட்டாங்கன்னு சொல்லி இப்போ ஹெச்ஓடி கிட்ட போய் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. நாங்க போய் ஹெச்ஓடி கிட்ட கேட்கறோம், அங்க சரியான ரெஸ்பான்ஸ். ஹெச்ஓடி கிட்ட இல்ல, டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டா அங்க எங்களுக்கு சொல்றது இல்ல, அங்கதானே நாங்க குத்துருவாங்க, அப்படி பிரின்சிபல் கிட்ட போய் வாங்கிக்கோன்ற மாதிரி எங்களுக்கு சொல்றாங்க. பட் பிரின்சிபல்லாம் அங்க எங்களுக்கு தரா மாதிரி இல்ல. அடுத்த நாள் நாங்க இதே நிலைமையில தான் காலேஜுக்கு வரோம், ஐடி கார்டு காலேஜ்ல இருக்கு. இது அடுத்த நாள் அதே நிலைமையில வரும்போது ஐடி கார்டு எங்கன்னு கேட்டா நாங்க எங்க போறது? இல்ல, இதுல நீங்க சொன்ன இதுல சில லாஜிஸ்டிக்கான சில சந்தேகங்கள் எழுப்புறீங்க. இதுல அணுகப்பட வேண்டிய விஷயங்கள் கூட இருக்கலாம். ஆனா எல்லா நாளும் காலேஜுக்கு டயத்துக்கு வரணும்னா எல்லா நாளும் காலேஜுக்கு வரணுங்கிறது விதி. அதுவும் இல்லாம இதுல இன்னொரு விஷயத்தை எழுப்புறீங்க, போலீஸ் எதுக்கு காலேஜ்ல அப்படிங்கிறீங்க. பாதுகாப்புக்காக போலீஸ் நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வன்முறை சம்பவங்கள் சில கல்லூரிகள்ல நடந்திருக்கு, அதுக்கான அவசியம் இருக்கு, முகாந்திரம் இருக்கு. போலீஸ் எடுத்து கோஷம் போடுறது இதெல்லாம் சரியா சார்? நாங்க கோஷம் போடுறோம்னு சொல்ல சார், போலீஸ் காலேஜுக்கு வேணாம்னு சொல்ல, இருக்கட்டும் காலேஜுக்கு வெளியே இருக்கட்டும். இப்போ அங்க காலேஜ்ல இருக்க 4000 பேரும் நீங்க கிரிமினல்ஸ் யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறதுல ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்பு தான் இங்க 4000 பேரும் பாதிக்குது. அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அந்த ஒருத்தர் 2 பேரை மட்டும் நீங்க விசாரிச்சீங்கன்னா, செக் பண்ணீங்கன்னா, ஐடி கார்டு இல்லன்னு வெளியே அனுப்புனீங்கன்னா அதுல நாங்க தப்பே சொல்லல. இன்னைக்கு சாலையில போறோம், எல்லாருமே லைசன்ஸ் வச்சிருக்கோம், போலீஸ்காரங்க எல்லாரையும் நிப்பாட்டி பிடிப்பாங்க, ரேண்டமா எடுத்து பிடிப்பாங்க. நான் தான் லைசன்ஸ் வச்சிருக்கேன், என்னையும் பிடிக்கிறீங்க, வெக்காதவனை மட்டும் பிடி அப்படின்னா பிடிச்சு பார்த்தாதான் தெரியும் சார். அதுக்காக கம்பல்சரியா இது நடக்குது சார்.
கம்பல்சரியா ஐடென்டி கார்டு போடணும் அப்படிங்கிறது காவல்துறை ஆணையர், கல்லூரி முதல்வர்கள், இன்னும் சொல்ல போனா பல்வேறு தரப்பினர், பெற்றோர்கள், இந்த மாதிரி அமைப்புகள் கூடி எடுத்து முடிவு, அது இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய விதி. அதுல காரணங்களை தேடி இன்னைக்கு கேட்கறாங்க, அங்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த விதியே எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது. அப்படி நாங்க போராடல சார். ஐடி கார்டு போட்டுன்னு வரோம். நாங்க போடுறோமா இல்லையான்றத ப்ரொஃபசர் செக் பண்ணிட்டோம், பிரின்சிபல் செக் பண்ணிட்டோம், ஹெச்ஓடி செக் பண்ணிட்டோம். நாங்க அவங்க கிட்ட ரீசன் சொல்றோம். இருந்தா நாங்க காட்டுறோம், இல்லன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சொல்றேன், மோஸ்ட்லி இருக்குது எங்க காலேஜ்ல. இல்லாம போடாமலாம் யாரும் வரத்தில்ல சார். அப்படி இல்லாம போலீஸ்காரங்க ஏன் வந்து செக் பண்றாங்க இருக்க பசங்களை உள்ள அனுப்புறாங்க. இல்லாத பசங்களை வான் பண்ண வேண்டியதும் இதுதான் மேனேஜ்மெண்டோட பொறுப்பு. காலேஜ்ல தான் அவங்கள வான் பண்ணணும், இல்ல என்ன பண்ணணும். போலீஸ்காரங்க கேட்கறது எந்த வித நியாயம்? திரு முத்துவீர கணபதி கிட்ட நான் சில கருத்துக்களை கேட்க விரும்புறேன். இது ஒரு ஐசோலேட்டட் சம்பவம், இது லாஜிஸ்டிக் சார்ந்த விஷயம், இது போராட்டம் வரைக்கும் வெடித்ததுனால இது குறித்த கேள்விகள்லாம் எழுது. ஆனா தொடர் சம்பவங்கள், இந்த பஸ் டேங்கிற பேர்ல வண்டி அடிச்சு ஓடிக்கிறது, இல்லாட்டி பயணிகளுக்கு தொந்தரவு கொடுக்கறது, அது நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு. ஆனாலும் அதன் மீறி நடக்குது. 2 கல்லூரிகளுக்கு இடையே பிரச்சனை, 2 குழுக்களுக்கு மத்தியில பிரச்சனை, எவ்வளவோ நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட இது ஓய்ந்த பாடு இல்லை, நின்ற பாடு இல்லை. அப்படின்னா வாட் கோஸ் ராங், where does it go wrong? கலை அறிவியல் கல்லூரிகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 650 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல 62 அரசு கல்லூரி, 162 தனியார் உதவி பெறும் கல்லூரி இருக்கு. உதாரணமா நண்பர் வந்திருக்கக்கூடிய கல்லூரி பச்சைப்பன் கல்லூரி, அது அரசு உதவி பெறும் கல்லூரி. இதுக்கு பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர்ல டிஜி வைஷ்ணவான்னு ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி இருக்கு. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல கூவத்தை தாண்டினா லயலா கல்லூரி இருக்கு. இந்த எல்லா கல்லூரிகளுக்குமே இந்த விதி பொருந்தும். ஐடென்டிட்டிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்போ ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுதான் உள்ள வராங்க. ஐடென்டிட்டி இருந்தாலும் கூட விடுறது இல்லை, அது ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், எந்த நேரம் வராங்க போறாங்க. கல்லூரிங்கிறது, படிப்புங்கிறது டிசிப்ளின், கண்ட்ரோல், எஜுகேஷன், 3 சேர்ந்தாதான் படிப்பு வரும். எஜுகேஷன் மட்டும் இருந்து டிசிப்ளின் இல்லை, கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அங்க இருக்காது. இப்ப லயலா கல்லூரி முதன்மையா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய டிசிப்ளின் அண்ட் கண்ட்ரோல் தான். மாணவர்கள் டயத்துக்கு வரணும். இப்ப நான்லாம் படிக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா லயலா காலேஜுக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடுவோம். ஏன்னா பிரின்சிபல் அந்த வறண்டால நின்றுட்டு இருப்பார், பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த கல்வி இருந்தது, அப்ப தரமா இருந்தது. இப்போது நண்பர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடென்டிட்டி கார்டை யார் வேணாலும் செக் பண்ணலாம். இப்ப போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுக்கு கேக்குது அப்படின்னா, மாணவர்களிடையே மோதல் ஏற்படுது. மாணவர்களும் மோதிக்கிறாங்க. ஒரு ரூட்ல வர்ற மாணவர்கள் இன்னொரு ரூட்ல வர்ற மாணவர்களோடு சேர்ந்து அடிதடியில் ஈடுபடுறாங்க. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியரோ முதல்வரோ அதை தடுக்க முடியாது. அப்போ அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், அதை டீல் பண்றதுக்கு போலீஸ் வருது. அப்ப போலீஸை எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரின்சிபலுடைய பெர்மிஷன் இல்லாம எந்த போலீஸும் உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அப்போ அவருடைய பெர்மிஷன் வாங்கி உள்ள வரும்போது அவர் என்ன காரணத்தை அல்லது எதை ஆன்டிசிபேட் பண்ணி அவர் போலீஸுக்கு பெர்மிஷன் கொடுத்தாருங்கிறது அந்த பிரின்சிபலுக்கு தான். நாங்கெல்லாம் அக்யூஸ்டா, நாங்கெல்லாம் குற்றவாளிகளா, எங்களை கல்லூரி நிர்வாகம் பண்ணட்டும், எதற்காக காவல்துறை நிர்வாகம் பண்ணட்டும்? காவல்துறைங்கிறது நம்மளை பாதுகாக்கக்கூடிய துறைங்க. அது ஏதோ நம்ம விட தனியா இருக்கு. நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் தான் அங்க காவல்துறையில இருக்காங்க. மாமா, மச்சான் எல்லாரும் தான் அங்க இருக்காங்க. அப்போ அவர்கள் தான் நம்ம குடும்பத்தோட, நம்ம சொசைட்டியோட ஒன்றி போனவர்கள். அவர்களை தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சரியாக இருந்தால் காவல்துறைக்கு வேலை இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அருகில கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒரு கல்லூரியில ஒரு மாணவர் கத்தி எடுத்துட்டு போறாரு. இது புது சம்பவம் அல்ல, இது போன்ற சம்பவம் வருஷா வருஷம் நடக்குது. மாணவர்கள் சார்ந்த வன்முறை சம்பவங்கள் அப்படிங்கிறது கல்லூரி தொடங்கின நாள் முதல் பார்க்கிறோம். மாணவர்களை மையப்படுத்திய சர்ச்சைகளை சென்னை மாநகரத்தில் நிறைய கல்லூரிகள்ல பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு கல்லூரியில நிர்வாகத்தை எடுத்து போராட்டம். இது நிறைய கேள்விகள் நம்ம முன் எழுப்புது. தடுமாறுகிறதா மாணவர் சமூகம், இல்ல கல்லூரி நிர்வாகத்துடைய முறைகள்ல தவறு இருக்கிறதா, இந்த ஒரு கல்வி நிறுவனங்களுக்குள்ள வன்மம் புகுந்திருக்கிறதா, இதற்கு காரணம் யார் அப்படிங்கிற தலைப்பில் வாய்த்து விடுகின்றோம். மாணவர் சுரேந்தர்ட்ட கேட்க வரும்போது, காவல்துறைக்கு என்ன வேலைன்னு கேட்கிறீங்க.
அத மாணவர்கள் எல்லாம் அந்த அது வந்து நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம். திடுதுப்புன்னு காவல்துறை வந்து அங்க வந்து நுழைஞ்சிட முடியாது. இது வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் கிடையாது. அதற்கான தேவை உணரப்பட்டு நிர்வாகமும் முதல்வரும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அங்க வந்து அதுக்கான குற்றச்சம்பவங்கள் ஏற்கனவே நிறைய சம்பவங்கள் அது மாதிரி வயலன்ஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாமும் பார்த்திருப்போம். அதன் அடிப்படையில காவல்துறை இருக்கிறது. யார் வரணும், யார் நிக்கணும், காவல்துறை இங்க நிக்கணுமா அங்க நிக்கணுமா, என்ன பண்ணணும், என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதெல்லாமும் மாணவர்களாகி நீங்க நிர்ணயிச்சுட்டா நிர்வாகம் எதற்கு, முதல்வர் எதற்கு? சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். பட் காலேஜ் உள்ள போலீஸ் வரலான்னு ரூல்ஸ் இருக்கா? இருக்கு, எங்க வேணா வரலாம் சார். காலேஜ் அது வந்து எங்க பிரின்சிபலை கேட்டா என்ன சொல்றாரு, நீங்க பண்ற தப்பால அவங்க தானா வராங்கன்னு சொல்றாரு. அவங்களோட ஒப்புதல் இல்லாம அதுல முதல்ல அப்படி வந்து ஆளுகைக்கு மீறி காவல்துறை வந்தா, காவல்துறை எங்கேயும் முந்தெடுப்புக்காக முன்னெச்சரிக்கையாக வரலாம், எந்த இடத்துக்கும் வரலாம். அதுக்கான விதிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அதுவும் இந்த கேஸ்ல, உங்களை போன்ற கல்லூரிகள் கேஸ்ல நிர்வாக ஒப்புதலோடு நிர்வாகத்துக்கு தகவல் தெரிந்து காவல்துறையினர் வராங்க. காவல்துறை நிக்காத எவ்வளவோ கல்லூரிகள் இருக்கே, அங்க அதற்கான சூழ்நிலை ஏற்படல. சில கல்லூரிகள்ல தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, சச்சரவுகள் நடக்குது. அதுக்கான சூழல் இல்லாம பாத்துக்கிட்டா காவல்துறைக்கு என்ன வேலை சார்? அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறது ஒண்ணு நாங்க இல்ல சார். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க மேலே, ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயே மட்டும் நீங்க தப்பு சொல்றதுனால அது நிக்க போறது இல்ல. அதுக்கு தப்பு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து எல்லார் மேலயும் சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்பு பஸ்ங்கிற பிரச்சனையில பஸ்கே வந்து கொண்டாடக்கூடாதுன்னு தடை இருக்கு. ஆனா பஸ்ல பிரச்சனை பண்ணி, பயணிகளுக்கு பிரச்சனை பண்ணி, இதே ரூட்ல பிரச்சனை படுத்தி ஏதோ வந்து உயர்நீதிமன்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் செய்யறாங்க. அதனால சச்சரவுகள் ஏற்படுது, அங்க நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பஸ் ஸ்டே எடுக்கிறது, பிரச்சனைகள் பண்றது, ரூட் வருதுன்னு நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் காலேஜ் உள்ள வருதா? நடக்கிறது ரோட்ல சார், காலேஜுக்குள்ள சார். பல கல்லூரிகள் இன்னைக்கு எங்கெல்லாம் போலீஸ் நிக்குதோ அங்க பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, அடிதடி நடந்திருக்கிறது, ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் இருக்கும் பொழுது அங்க அதுக்கான ஒரு பிரச்சனைக்கான முகாந்திரம் இருக்கும் போது அங்க காவல்துறை முன்னெடுப்புக்காக நிக்கணும் சார். நீங்க ஆயுதங்கள் பறிமுதல் செஞ்சது வந்து பிரசிடென்சி காலேஜ்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க நீங்க அந்த போலீஸ்காரங்க இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டே அவங்க சர்ச் பண்ணும்போது ஒருத்தங்கிட்ட இருந்தது மாட்டினான் அந்த பையன். இப்ப அது மாதிரி நம்ம காலேஜ்ல ஒரு சேஃப்டிக்காக போலீஸ் நிக்கிறாங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம். டெய்லி சர்ச் பண்றாங்க. இது வரைக்கும் எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க சார்? இன்னைக்கு வந்து நான் தான் முதல்ல உதாரணத்துக்கு சொன்னேன், பாம் தடுப்புக்காக வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சிருப்பாங்க. தினமும் ஏர்போர்ட்ல செக் பண்ணுவாங்க, எல்லா பொருட்களையும் செக் பண்ணுவாங்க, எல்லாரையுமே செக் பண்ணுவாங்க. நீங்க எங்க பாம் பிடிச்சீங்க, தினமும் எதுக்காக செக் பண்றீங்க, நான் தான் தினமும் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்க முடியாது. ஒரு முன்தடுப்பு அப்படிங்கிறது காவல்துறையுடைய முக்கியமான பணி. ஏன் சர்ச் பண்றீங்க அப்படின்னா ஒரு முன்தடுப்புல என்ஷூர் பண்றதுக்கு அது அவசியப்படுது. வேறு சில இடங்கள் அதுக்கான அவசியம் இல்ல சார். இப்ப அதனாலதான் சார் ஒரு பையன் உயிருக்கு போராடுற அளவுக்கு போயிட்டு வந்து காவல்துறையால் தான் சார். காவல்துறை அவனுக்கு முக்கியமான ரீசனு, அவன் காலேஜுக்கு வரல, காலேஜுக்கு வந்தவன் கிளாஸுக்கு வரலன்றதுனால தான் அவன் சஸ்பெண்ட் ஆனான். எஸ், காலேஜுக்கு வந்தவன் கிளாஸுக்கு வரல. ஏன் கிளாஸுக்கு வரல? அது காரணம் காவல்துறை தான் சார். என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழையும் போது ஐடி கார்டு கேட்டிருக்காங்க காவல்துறையில, அதாவது போலீஸ் வாங்கிட்டாங்க. இந்த பையனோட ஐடி கார்டை போலீஸ் வாங்கியாச்சு. அந்த ஐடி கார்டு இல்லைன்றதுனால அவனை கிளாஸ்ல சேர்க்கல. ஃபர்ஸ்ட் பீரியட் அவன் உள்ள போயிருக்கான், சேர்க்கலன்னு உடனே வெளியே வந்துட்டான் சார் பையன். வெளியே வந்தவன் வீட்டுக்கு போகாம கேம்பஸ் உள்ளே சுத்தி இருந்திருக்கான். இதுதான் அவன் பண்ண தப்பு. 27th நிர்வாகம் தரப்புல இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு முதல்வர் இதுக்கான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட மாணவர் காலேஜ் திறந்து காலேஜுக்கே வரல, சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவரை தண்டிக்க அல்ல, அவருடைய பெற்றோர்கிட்ட உணர்த்தி அவர் வந்து காலேஜுக்கு வரணும், படிக்கணும், கிளாஸ்ல பங்கேற்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படின்னு. ஏதோ காவல்துறையினால அவர் வந்து தற்கொலை செய்து தள்ளிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுது. இதுக்கான விளக்கத்தை வேற யாரும் கொடுக்கல, கல்லூரி முதல்வர் கொடுத்திருக்காரு. அவர் கிளாஸுக்கே வரல, போன முறையும் வரல, இப்பயும் வரல, அதுக்காக நடவடிக்கை கிளாஸுக்கு வரல சார். அப்படி பாத்தீங்கன்னா எங்க கிளாஸ்ல மட்டும் குறைஞ்சது இது வரைக்கும் 10 ஸ்டூடெண்ட்ஸ் மேல கிளாஸுக்கு இது வரைக்கும் வராம இருக்காங்க. அவன் 1 வீக் தான் கிளாஸுக்கு வரல, செகண்ட் வீக் வந்தான், 3 நாள் வந்தான், 3ஆவது நாள் வந்து 4ஆவது நாள் தான் அவனுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்தது. அப்ப அவன் 3 நாள் தான் வந்திருக்கான். இது வரைக்கும் 2 வீக்ஸ்மே வராம இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிருக்காங்க? முத்துவீரகனை பத்தி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம், அவங்க தரப்புல சில நியாயங்கள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம்.
இது ஏன் சில வளாகங்கள், குறிப்பாக சென்னையில சில கல்லூரிகள் ஒரு சர்ச்சைக்குரிய பிரதேசங்களா, அதுவும் ஒரு ஆரோக்கியமான கல்விச்சூழல் இருக்க வேண்டியது, ஏன் காவல்துறை இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன் அங்க வந்து சச்சரவுகள் வருது? ஏன் வந்து நிறைய கல்லூரிகள் இல்ல? ஏன் இன்ஜினியரிங் கல்லூரிகள் இது போன்ற பிரச்சனைகள் இல்ல? அங்க வேற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அது தனி, அதுவும் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள். ஆனா ஏன் சில கல்லூரிகள்ல மட்டும் இந்த பிரச்சனை இருக்கு? அதுக்கான காரணம் நிர்வாக தரப்புல தப்பா, வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? நிர்வாகத்தை வந்து தவறு சொல்ல முடியாது. நிர்வாகத்தை எப்ப தவறு சொல்லணும்னா, மாணவர்கள் வர்றாங்க, அவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் வகுப்பு எடுக்கல, எப்பொழுதுமே வகுப்பை கேன்சல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நிர்வாகத்து மேல நம்ம ஒரு குற்றத்தை சொல்லலாம். எப்ப கல்லூரிக்கு வந்தாலும் கிளாஸ் நடக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். இப்போ கடுமையான கட்டுப்பாடுகள்ங்கிறது ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில தான் அவங்க மாணவர்கள் அவங்களுடைய சமூக பொருளாதார பின்னணியும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாணவர்களை ஒரு ஃப்ரெண்ட்லியான சூழ்நிலை ஏற்படுத்தி அன்பால வென்று அந்த ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு சகஜமா வச்சுக்கிறதுல அந்த யுக்திகளும் நிர்வாகம் கையாள வேண்டியிருக்கு இல்லையா? வெறும் போலீஸை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பிரதேசங்கள் பாக்குறோம், வன்முறை இருக்கக்கூடியது பாக்குறோம், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பார்க்கிறோம், அங்க மிலிட்டரி நிற்பதே தீர்வா இருந்திருக்கிறதா? அது இன்னும் அந்த ஒரு சூழ்நிலையை தான் இருக்கப்படுத்திருக்கு. இன்னைக்கு ஒரு மாணவர்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் வந்து மாணவருடைய நண்பன் போல இருக்க வேண்டியவர் அங்க வந்து ஒரு போலீஸ் வச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தாது அந்த மாணவர்களுக்கு? இல்ல, அதாவது தவறான புரிதல்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் தாங்க இதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு பச்சைப்பன் கல்லூரியில தான் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல உறவு உண்டு. அவர்கள் நண்பர்கள் போல பழகக்கூடியவர்கள் பச்சைப்பன் கல்லூரியில. அப்படி இருக்கக்கூடிய கல்லூரியில சில கட்டுப்பாடுகள், மாணவர்களை ஒழுக்கமா கொண்டு வரணும், அவர்களை மேன்மைப்படுத்தணும், கல்வியில நல்லா வரணும், ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க செய்யறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, அந்த கல்லூரியில இருந்துதான் ஒரு டாஸ்மாக் கடையை போய் அடிச்சு உடைச்சாங்க. அதுல வெளியாட்கள்லாம் அதுல இருந்தாங்க, மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ தம்பி சொல்ற மாதிரி மாணவர்களோடு சேர்ந்து வெளியாட்களும் போறாங்க அந்த கல்லூரியில இருந்து. அப்ப எப்படி அந்த வெளியாட்கள்லாம் உள்ள வர்றாங்க அந்த கல்லூரிக்குள்ள மாணவர்களுக்கு தெரியாம? அந்த மாணவர்களோட எப்படி போறாங்க? இதெல்லாம் இருக்கு. அதனால வெளியாட்களுடைய நடமாட்டம் பச்சைப்பன் கல்லூரியில் நிச்சயமாக உண்டு. எனக்கு தெரியும். நான் டைரக்டரா 3 வருஷம் இருந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் அது எங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒரு பையனே பாத்தீங்கன்னா, அவன் 8ஆம் கிளாஸ் படிச்சவன், அவன் கிளாஸ்மேட்டை கூட்டிகிட்டு அவன் கிளாஸ்மேட் அங்கே பச்சை பாஸ்ல படிக்கிறான். இந்த பையனும் போறான். என்னப்பா பச்சை பாஸ் காலேஜ்ல உனக்கு என்ன வேலைன்னா, நாங்க கிரவுண்ட்ல உட்காந்து சீட் ஆடுவோம். இது அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நானா சொல்லல. ஆச்சுங்களா? அதனால வெளியாட்களுடைய நடமாட்டம் பச்சைப்பன் கல்லூரியில் நிச்சயமாக உண்டு. அதை தடுப்பதற்காக முதல்வரும் பேராசிரியர்களும் இந்த மாணவர்களை பாதுகாக்கிறதுக்கான சில நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கைகளுக்கு வந்து அவங்க உரிய பதிலை கொடுத்தாலும், பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பார்த்தாங்களாம், பார்த்து பேராசிரியர்கிட்டயோ முதல்வர்கிட்டயோ நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய போறாங்க, அதை கேன்சல் பண்ண போறாங்க. ஏன்னா எந்த மாணவரும் இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டதா வரலாறே இல்ல. ஏன் தண்டிக்கப்படல? தவறு இருந்தால் தவறை திருத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே கொடுக்கறாங்க. அது சில கல்லூரிகள்ல நிச்சயமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. லாங் ரோப் கொடுத்து தண்டிக்க, தவறு செஞ்சவங்களை தண்டிக்காம விட்டது தவறு செய்யாதவங்களை வரைக்கும் நிச்சயமா பாதிக்குது. கேட்க வரும்போது இன்னைக்கு காவல்துறை தன்னிச்சையா இல்ல, கல்லூரி நிர்வாகங்கள், கல்லூரி நிர்வாகம், பலதரப்பு, என்ன சொல்ல போனா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை சேர்ந்த ஓட்டுநர்கள், இவங்கெல்லாம் கலந்து ஆலோசிச்ச ஒரு கூட்டத்துல ஒரு 10 அம்சம் யுனானிமஸா ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள்ல வந்து ஐடி கார்டுங்கிறது ரொம்ப கம்பல்சரி, வெளியாட்கள் தடுத்து நிறுத்தப்படணும், அதுக்கப்புறம் சிசிடிவி வைக்கணும், லேட்டா வந்த மாணவர்களை உள்ள விடக்கூடாது. இதெல்லாம் வந்து பலதரப்பும் ஏத்து ஒத்துக்கிட்ட விஷயம். உள்ள விடக்கூடாது அப்படிங்கிறது ஒத்துக்கிட்ட விஷயம், இம்போஸ் பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லா தரப்பும் ஏத்துக்கிட்ட விஷயம். அதெல்லாம் குறை பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய விஷயமா கருதப்படக்கூடிய விஷயம். ஒரு விதி இருக்கு அப்படின்னா அதை அட்ஹியர் பண்றதுதான் அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய முக்கியமான பங்கு. அந்த விதியை சேலஞ்ச் பண்ணி அதை நீர்த்து போச்சதுக்கான வழிதான் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி இல்ல சார். இந்த வருஷம் நீங்க இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடி கார்டு எத்தனை சிசிடிவி கேமரா வைக்கணும்ன்றீங்க, எல்லாத்தையும் சரி ஓகே, நாங்க ஒன்னும் தப்பா சொல்லாத, நீங்க வைங்க. இத்தனை வருஷம் வைக்காம எங்க காலேஜ் உள்ள இத்தனை வருஷமா இவ்வளவு நடந்திருக்கு.
இதெல்லாம் பண்ணாதுக்கு பழைய பிரின்சிபல் மேல தப்பு சொல்றீங்களா? இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்றீங்களா? இல்ல எங்க கல்லூரி இத்தனை நாள் கட்டதா இருந்தது, இல்ல இதுக்கப்புறம் சரியாகப்படுது. அதுல வந்து இன்னைக்கு இந்த சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் சரியா இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு புதுசா சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் வைக்கல, இன்னைக்கு இனிமே ஏன் வைக்கணுங்கிறது இனிமே வைக்கணும் வேணாம் சொல்ல. வெளியாட்களை தடுத்து நிறுத்துங்க. அந்த ஒயின் ஷாப் சண்டையே சொன்னாரு, வெளியாட்கள் வந்து அதுல கலந்துனாங்க. இல்லன்னு சொல்ல, நாங்க கலந்துக்கினாங்க தான். ஒயின் ஷாப் சண்டை காலேஜ் உள்ள நடந்து வெளியாளுங்க இங்க வந்திருந்தா கேட்டுக்கலாம் சார். ஒயின் ஷாப் சண்டை நடந்தது வெளியே, அவுட் ஆஃப் காலேஜ். போராட்டம் நடந்தது யாரு? அவங்களோட கூட நடந்தது யாரு? போராட்டம் பண்ணது யாரு? இப்ப அவங்களோட சேர்ந்து இவ்வளவு இது பண்ணாங்க சார். நாங்க காலேஜ் பசங்க ஸ்ட்ரைக் பண்றோம், அதுல வந்து பொதுமக்கள் கலந்துக்கினாங்க. அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது சார். அது பொதுமக்கள் இல்ல, அவங்க கூட சேர்ந்து வந்தவங்க. இன்னைக்கும் கூட வெளியாட்களுடைய நடமாட்டம் இருக்கு, அதுக்கான முகாந்திரம் இருக்கு. அது வந்து தொடர்ந்து பார்க்கப்பட்டிருக்கு, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை தடுக்க தான் காவல்துறை இங்க இருக்கு, நடவடிக்கை எடுக்கப்படுது, நிர்வாகம் அதுக்கு ஒத்துழைக்குது. அதை இது உறுதிப்படுத்தினா இது மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் தேவைதானே சார்? கடுமையான நடவடிக்கை எவ்வளவோ கல்லூரிகள் இருக்கு சார், பேர் சொல்ல விரும்பல, இன்ஜினியரிங் கல்லூரிகள். இன்னைக்கு மீசா எந்த அளவுக்கு வந்து ஒழுங்கா ஷேவ் பண்ணிருக்காம பார்த்து வீட்டுக்கு அனுப்பக்கூடியது, இல்லாட்டி ஷேவ் பண்ணி விடக்கூடிய கல்லூரிகள் இருக்கு. அந்த மாதிரி இல்லையே. ஒரு அண்டு வச்சு இன்சிடென்ட் இருக்கும். வெளியாட்கள் வந்தா அதனால பாதிக்கப்படுவது மாணவர்களும் தான். அதை தடுத்து நிறுத்ததுல காவல்துறைக்கு பங்கு இருக்கிறது. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? காவல்துறையை ஒழிக, காவல்துறை அராஜகம் ஒழிக. காவல்துறை வந்து வெளியாட்களை நீங்க கட்டுப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணா நாங்க உங்களுக்கு காவல்துறைக்கு நாங்க ஃபுல்லா ஒத்துழைப்பு கொடுப்போம் சார். ஆனா அவங்க அப்படி பண்றது இல்ல. ஸ்டூடெண்ட்ஸே அடிக்கிறாங்க. அடிக்கிற நிலைமையில ஏற்படுது. இது காலேஜ் மேனேஜ்மெண்ட்லயும் தெரியும் எல்லாருக்கும். பிரின்சிபல் முதல் கொண்டு நீ பிரின்சிபல் கிட்ட ஸ்ட்ரைக் பண்ண போதும், இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை இது இருக்கு, டிமாண்ட்ஸ் இருக்கு, நாங்க இத்தனையோ சொல்லிட்டு உங்ககிட்ட நிர்வாகத்தை சேர்ந்த அப்பாவி மாணவர்களை பாதிக்கப்படுவோம் அப்படின்னா எந்த நிர்வாகமும் கொதிச்சு போகும். அப்படி எந்த ஒரு கிரீவன்ஸும் நிர்வாகத்துக்கு இல்லையே. இல்ல சார், நாங்க இந்த பிரச்சனையை விட்டுருங்க. நாங்க பொதுவா ஒரு 10 டிமாண்ட்ஸ், அதாவது பாத்ரூம் இல்ல. நாங்க எங்க காலேஜ்ல 4,000 பசங்க படிக்கிறோம். ஆனா 4,000 பசங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அது நல்லா கேளுங்க. அந்த அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு செகண்ட் சார், அதை சொல்லான்ட்டு இனி பிரின்சிபலை பார்க்க போதும். போயிட்டு எங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு பசங்க வந்தாச்சு. குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட பசங்க மட்டும் 40-50 பேர் மட்டும் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அடிக்கிற மாதிரி இருக்கு சார். கலைய போறீங்களா? காவல்துறை போலீஸ் உள்ள வைக்கிறீங்களா? வீடியோ எல்லாம் பார்த்தேன். அந்த ஸ்ட்ரைக்ல கோஷங்கள்ல 4,000 பேர் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏன் இவ்வளவு டாய்லெட் தான் இருக்கு, ரொம்ப நியாயமான கோரிக்கை. அந்த கோஷமாக்குரிய காவல்துறையை வெளியே போ, காவல்துறை அராஜகம் ஒழிக, அடிச்சிருவாங்க சார். அதுக்கப்புறம் கலைக்கிறதுக்கு தான் சார் அவங்க காவல்துறை எத்தனை வராங்க. நாங்க ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் இப்ப இத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுது, நீங்க எங்களை கூப்பிட்டு பேசுறீங்க. இப்ப நாங்க காவல்துறையை மட்டும் நீங்க அந்த மாதிரி நாங்க சொல்லாம கேட்டை பூட்டாம காவல்துறை உள்ள வர வச்சிருந்தோம்னா அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் வேலை மாணவர்களை எல்லாரையும் அடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் அடிச்சா உடனே மீதி இருக்க 100 பேரும் ஓடுவான். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இதுவே இல்ல. அந்த முன்னாடி நிக்கிற ஒருத்தர், அதாவது நாங்க 10 பேர் நீங்க முன்னாடி நின்னோம். 10 பேர் என்ன சொன்னாங்க, வந்து டிபார்ட்மெண்ட்ல பேசுங்க, பிரின்சிபல் கிட்ட உங்களோட டிமாண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 10 பேர் போனோம். உள்ள போன உடனே ஒவ்வொருத்தரையும் கார்னர் பண்ணி பேசுறாங்க அவங்க. அதாவது குறிப்பிட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பையனை சொல்ல சொன்னாங்க, உன்னோட டிமாண்ட் என்ன. அவன் வந்து ஸ்டார்ட் பண்றான், இந்த மாதிரி எனக்கு டாய்லெட் இல்லைன்னு டிமாண்ட் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே அவனை கேட்கறாங்க, நீ எத்தனை அரியர்? 5 அரியர்னு அவன் சொல்றான். சொன்ன உடனே நீ இத்தனை அரியர் வச்ச, சரியா படிக்கல சார், கொஞ்சம் கிளாஸுக்கு வர முடியல, சரியா நான் வரல, படிக்கல, அப்ப உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ பேசாத. அதாவது அவங்க 10 பேர் வர சொல்லிட்டு அந்த 10 பேரும் தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லி அவங்களே மட்டம் தட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கு எதுக்கு அந்த 10 பேரை கூப்பிடணும்? திரு முத்துவேல் பத்தி கிட்ட கேட்க வரும்போது இது மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய சூழ்நிலை நீங்களே சொன்னீங்க. பல அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் இருக்கு, அங்கெல்லாம் இல்லாத பிரச்சனை சில கல்லூரிகள் மத்தியில் இருக்குன்னா அங்கேயும் படிப்பது மாணவர்கள் தான், இங்கேயும் படிப்பது மாணவர்கள் தான். பல கல்லூரிகள்ல ஒரே சமூக பொருளாதார நிலையிலிருந்து மாணவர்கள் போறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க மட்டும் சில இடங்கள்ல மட்டும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா மாணவர் தரப்புல மட்டுமே குற்றம் சாட்டிட்டு நிர்வாக தரப்புக்கு கிளீன் சிட் கொடுப்பதோ இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கிளீன் சிட் கொடுப்பதோ சரியா இருக்குமா? இல்ல, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. நிர்வாக தரப்புலயும் சில தவறுகள் இருக்கும். அவர்களும் சில வசதிகளை செய்து கொடுக்காம இருக்கலாம். பச்சை பாசுங்கிறது பச்சை பாஸ் ட்ரஸ்டால நடத்தப்படக்கூடிய கல்லூரி. அந்த முதல்வர் அந்த ட்ரஸ்ட் போர்டு சேர்மனோ அந்த மெம்பர்ஸ் அவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போய் அதுக்கு சரி செய்வதற்கான எல்லா வேலையும் அவர் செய்வார். ஏன்னா அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆகவே மாணவர்கள் பக்குவமா சொல்லும் போது அதை எடுத்துட்டு போய் அவர்களுக்கு வேண்டிய கிரிவன்சஸ் எல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு.
ஒரு அகாடமிக் ஹெட் மட்டும் இல்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். இறுதியான கருத்து, இது போன்ற சூழ்நிலை வராம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை தேவை நினைக்கிறீங்க? நடவடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள், பேராசிரியர்கள், முதல்வர் ஒரு கூட்டத்தை ஒவ்வொரு மாதமும் அவங்க அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி இந்த பிரச்சனைகளை மாணவர்கள்ட்ட இருந்து முதல்ல எழுதி வாங்கி அந்த பிரச்சனைகளை அன்னைக்கு கேட்காம, இந்த மாணவர் நீதானே, இவர் சொல்றாரு இல்லையா, நீ உனக்கு எத்தனை அரியர்ஸ் இருக்கு, நீ பேசாதெல்லாம் சொல்லக்கூடாது. மாணவர்கள் கலெக்டிவா ஒரு மெமரண்டத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கடைசி வாரத்துல ஹெச்ஓடி, ப்ரொஃபசர்ஸ், டிசிப்ளினரி கமிட்டி இருக்கு. கல்லூரியில பாத்தீங்கன்னா டிசிப்ளினரி கமிட்டி இருக்கு. அவர்கள் பேசணும். ரைட். தீர்வுகள் ஒரு பக்கம், இது வந்து நமது நாளைய இந்தியாவுடைய ஒரு தூண்களா இருக்கக்கூடிய, இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய இன்றைய மாணவர்கள் நாளைய இந்தியாவுடைய தூண்கள். இன்னைக்கு இது போன்ற ஒரு சர்ச்சைகள்ல ஒரு பாத்திரமாவது அப்படிங்கிறது நிச்சயம் ஆரோக்கியமானது அல்ல. அதுவும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இது போன்ற பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதுவும் ஆரோக்கியமானது அல்ல. ஒரு கல்லூரி அப்படிங்கிறது இறுக்கமான சூழ்நிலை இல்லாம ஒரு சகஜமா மாணவர், நிர்வாகம், பெற்றோர், ஆசிரியர் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சகஜமான சூழ்நிலை இருக்கணும். அதுல பலதரப்புக்கும் பொறுப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. ராங் ரீசன்ஸ் மாணவர்கள் இது போன்ற செய்திகள் வரக்கூடாது. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல சுமூகமான சூழ்நிலையும் ரொம்ப முக்கியமானது. நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.